ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய நன்றியை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதியை நீங்கள் செலுத்தாமல் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் மரித்தவர்களாய் மாறுகிறீர்கள். கர்த்தரை யாரெல்லாம் துதிக்காமல் இருக்காங்களோ, கர்த்தரை யாரெல்லாம் ஆராதிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் மரித்தவர்களுக்கு சமம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஏன் என்றால் துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, ஆராதிக்கும் போது கட்டுகள் கலரும், வேதனைகள் மறையும், நெருக்கங்கள் மாறும். அதுக்கு தான் கர்த்தர் துதிக்க சொல்றார், அதுக்கு தான் கர்த்தர் ஆராதிக்க சொல்றாரு, அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்றாரு, ஸ்தோத்திரத்தை அதிகமாக ஏறிடு, துதி அதிகமாக ஏறிடு அப்படிங்கிறார். தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்றாரு, எல்லாவற்றிலும் எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள்னு சொல்றார். துக்கம் வந்தாலும், துயரம் வந்தாலும், வேதனை வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், சமாதானம் வந்தாலும், எப்போ பார்த்தாலும் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். ஏன்னா அந்த ஸ்தோத்திரத்தினாலே உங்களுக்கு கிருபை பெருகி கொண்டே போகும், அந்த ஸ்தோத்திரத்தினாலே உங்களுக்கு விசுவாசம் பெருகி கொண்டே போகும். அதுக்கு தான் கர்த்தரை குடும்பமாக ஆராதிக்க முடியும், குடும்பமாக துதிக்க முடியும், குடும்பமாக கர்த்தரை மையப்படுத்த முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார்.